தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1046வது நாள். 2023 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பில் தினம் ஒரு பயிற்றுனர் பேசுவார்கள். இந்த வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இன்றைய பேச்சாளர் அவரை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய இனிய நண்பர், ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னர் மில்டன் ராயசேகர் சார். மிக சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை, ஆராய்ச்சியாளர். ஒரு விஷயம் இன்னைக்கு கூட ஒரு 11th hour அப்படிங்கிற ஒரு பதிவு எனக்கு அனுப்பியிருந்தார். என்ன படிக்கிறாரோ, எப்பதான் படிப்பாரு, எப்பதான் எழுந்திருப்பாரு, எப்பதான் தூங்குவாருலாம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை லேர்னிங்ல வந்து ஒரு லேர்னிங் தேனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நிறைய கற்று பல தளங்கள்ல அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் திறனாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆன்லைன் தளமாக இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறாங்க. நேரடியாக பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடையும் பகிர்தல் அவருடைய பெரிய ஹாபி அப்படின்னு சொல்லணும். ரொம்ப படிச்சுட்டு நம்ம மட்டும் வச்சுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஒரு அருமை நண்பர் நம்ம நித்யாதேவியோட தம்பி மில்டன் ராயசேகர் சார். இன்னையுடைய அருமையான ஒரு பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள்லாம் ஆவலாக இருக்கிறோம். வாங்க சார், வெல்கம் சார். அவரது உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுலேயும் அவருடைய ஆர்வம் காரணமாக இன்று நமக்கு அவருடைய பங்களிப்பை கொடுக்கிறாரு. தேங்க்யூ மில்டன் சார். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்களை செலுமை என்று சொல்ல மெய்கண்டாருடைய தமிழால் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்ம ரமேஷ் ஐயாவுக்கு போன் இருக்கும் அடியை செதுக்கி இந்த அதாவது சாதாரண பேச்சாளராக இருந்த நான் ரோஸ் மாசத்துல 30 வருஷம் இருந்தா கூட ஆர்டினரி பேச்சாளராக தான் கருதப்பட்டேன். சில டிராஃபிஸ் எல்லாம் வந்தது, அது வேற விஷயம். ஆனாலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி கோப்பை வந்தா கூட அது வந்து இப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு நிறைவு தரவில்லை. இங்கே எனக்கு நிறைவு தந்தது இங்கே வந்தா இந்த தளத்தில் வர பிறகுதான், நட்பு நிறைவு வந்த பிறகுதான். அதற்கு காரணம் இந்த இடத்துக்கு என்னை அறிமுகப்படுத்திய அருணகிரி ஐயாவுக்கு அடியேன் நன்றி. அதே போல ஒரு அந்த ஃபவுண்டர் வந்து என்ன ஒரே ஒரு நாள் இதே தளத்துல வந்து பேசும்போது அது என்ன குறைகள் என்னென்ன என்று வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார். அதுக்கப்புறம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டா நம்மளை வந்து மேலே கொண்டு வரணும். ரமேஷ் ஐயா வந்து தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டு இப்போது கூட சொன்னார் பாருங்க, இந்த 11th hour என்ற ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. நாட் தட் மெசேஜ் இஸ் சென்ட், அவருக்கு அனுப்புனதுன்றது இல்லை, தம்பி ஞாபகம் வச்சுக்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அன்புக்குரிய அண்ணனும் நம்முடைய வீரசாகரம் தான். நம்ம ரமேஷ் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடியனுக்கு அண்ணன் மாதிரி தான். 11-11-11 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த கான்செப்ட் வந்து இதே தளத்துல நம்ம மேஜர் ஐயா பேசினது தான். மேஜர் ஐயா வந்து தெரியும், நம்ம கார்கில் வார்ல வந்து சண்டை போட்டவர், ஃபைட் பண்ணவர், ஜெயித்தவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு நாள் ஸ்லாகித்து சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த வந்து இது வந்து மறக்கவே முடியாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட். ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, 11-11-11. நவம்பர் 11 1918 அந்த உலகப்போர் முடியும் தருவாயில் அந்த கரெக்டான நேரத்துல அந்த இந்த நவம்பர் 11 இன்னைக்கு இன் தோஸ் டேஸ் அந்த நாள்ல 11th minute அந்த கையெழுத்தாச்சு. அந்த முதல் போர் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அதோட நிறுத்துங்கடா எல்லாரும், எல்லாம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதை மார்ஷல் பெர்னாண்டோ கொண்டு வந்தார். ஒவ்வொன்றத்துக்கு முடிவு கொண்டு வருது. இப்போ ஆரம்பிச்சது யாராவது பண்ணிட்டாலும் முதல்ல இப்போ காரணமா இருக்கிறது நிறைய பேர் இருக்கலாம், ஆரம்பிச்சு யாரா இருக்கலாம். பட் ஆனா முடிவு கொண்டு வரதுக்கு ஒருத்தர் ஓணும். அதே மாதிரி இங்கிலாந்து அரசு, இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியா இதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து முதல் ஸ்டெப் எடுத்தது ஆட்லி. அதை எதிர்த்தது வந்து சர்ச்சில். இருந்தாலும்
இந்த சூழ்நிலை வந்து நவம்பர் அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். உலகம் பூரா, யூரோப் பூரா வந்து சமாதானத்து அலைகளை அன்னைக்கு வந்து வீசினா போல அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுதான் இந்த நாள்ல இந்த மகிழ்ச்சிக்குரிய நினைவுகள்ல, மகிழ்ச்சி மிக்க நினைவுகள்ல அதுவும் ஒரு பகுதியாக சரித்திர நினைவுகளாக நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். இது மலரும் நினைவுகளாக, அதாவது இந்த தலைப்பு வந்து ஒரு பிளாஷ்பேக்காக, நோஸ்டேஜாக, அதாவது நம்ம வந்து திருப்பி பார்க்கிறோம். இந்த படத்துல ஒரு படத்துல வரும், சிவாஜி திரும்பி பார் என்று சொல்வாரு, கலைஞர் எழுதின வசனம் அது. அது போல திரும்பி பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. அதாவது வந்து இட் மே நாட் பி ட்ரூ. எல்லா இடங்கள்லயும் நமக்கு மகிழ்ச்சி, அன்பு, வந்து சந்தோஷம் அப்படின்னு எல்லா நாளும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அந்த நினைவுகள் நமக்கு சொந்தம். அதை யாரும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட முடியாது. அன்லெஸ் நம்ம வந்து ஏதாவது மெமரிஸ் ஏதாவது கொஞ்சம் ஆனா அந்த அந்த வயதாக 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 கூட அந்த மெமரிஸ்ல இருந்து தான் நம்ம சக்தியை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா மெமரிஸ் குறையும் போது இன்னும் நமக்கு சிக்கல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த தலைப்பு ஒட்டி அடியேன் பல சிந்தனைகள் இருந்தாலும் திரு உடனே இந்த நினைவலைகள் சொன்ன உடனே ஞாபகம் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் விஷயம். திருச்செந்தூர்ல மகளும் நானும் எல்லாரும் போயிருந்தோம். அப்போ வந்து துணையா இருந்தாங்க, எல்லாரும் ரிலேஷன்ஸ் இருந்தாங்க. அப்போ போட்ல வந்து மகள் போயிருக்கா, கூட யாரோ அவங்க ரிலேஷன் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. நாங்கெல்லாம் வெளியே தான் இருந்தோம், கோயிலுக்கு வெளியே அந்த கடற்கரையில வெளியே உட்காந்துருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு அலை வந்தது, ஒரே அடி. அந்த மகளுக்கு விழுந்துட்டாங்க. அப்புறம் வந்து குழந்தைகள் அங்கேருந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் வந்து அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்படி நாங்க இருக்கும்போது அந்த நேரத்தில் சில அன்பர்கள் உதவியால் காப்பாற்றப்பட்டார்கள். எப்படி கடவுளை நினைச்சேன், அந்த நேரத்தில் கூட நான் கடவுளை நினைச்சேன்னு சொல்லிட்டு இப்போ மகள் ஜனனி சொன்னது சந்தோஷமான விஷயம். ஸோ அது போல ஏற்பட்டது. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த திருச்செந்தூர் நிலையில் இன்றும் எனக்கு உள்ளத்தில் மோதிக்கொண்டேதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியில இன்னும் மோசம். அதாவது அது அடியிலையும் சிக்கிக்கொண்டேன். கன்னியாகுமரி நினைவுகள் வந்து எப்படின்னா, அந்த இப்போ அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கினேன், அலைகள்ல கூட 3 விதமான அலைகள் இருக்கு அப்படின்ட்டு. சத்துவ அலைகள், அப்புறம் வந்து ராட்சச அலைகள், அப்புறம் வந்து 3வது வந்து இது தாமச அலைகள். நார்மலா இருக்கும், போயிடும். அது பல ஊர்களையும் இருக்கு. இந்த சத்துவ அலைகள் வந்து சில ஊர்ல இருக்கு. எல்லா அலைகளும் எல்லா இடங்களிலும் இருக்கலாம். ஆனா இந்த குமரி மலையில இருக்கிறது வந்து விசேஷம். ராட்சச அலைகள் அந்த இடத்துல. இந்த எல்லா இதுவும் கூறுற ஒரு இடம் இல்லையா அது. ஸோ அந்த இடத்துல சங்கமம் வர இடம். அடிச்சு ஏதோ தெரியாதவங்க போய் நின்றுட்டோம். நானும் கசின் ஒருத்தரும் அப்புறம் பொண்ணும். அவளும் ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சினே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரே அடி, கையை பிடிக்கலன்னா காலி. எல்லாம் அடிச்சு பெரிய மிக பவர்ஃபுல் வேவ் அடிச்சு அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே ஏதோ இடத்துல வந்து ஒரு ஏறக்குறைய நம்ப மாட்டீங்க, ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் இருக்கலாம். சுத்தி அப்படியே வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து வெளியே கொண்டு விடுறது. இறை சக்தி காப்பாற்றியது, நன்றி. இது போல நினைவலைகள் வந்து மீண்டும் சமீபத்துல இந்த ஆண்டு ரிவாரியில ஏற்பட்டது. டெல்லிக்கு போகும்போது அந்த வாய்ப்பு இருக்கும்போது அடியன் எஸ்கலேட்டர்ல ஏறுறேன். அடியன் கையில ஸ்டிக்கு, இந்த பக்கம் மகள் இருக்கா, அவ கையில வந்து லக்கேஜ் எல்லாம் இருக்கு. ஸ்டிக்கோட எஸ்கலேட்டர்ல ஏறக்கூடாதுன்ற அந்த ஞானம் அடியனுக்கு இல்லை. அது ஏறும்போது அப்படியே தடுமாறியாச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியல, டக்குன்னு விழுந்தாச்சு. அந்த நேரத்துல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தான். மகளால பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் லக்கேஜ், அந்த பக்கம் அது மாதிரி சூழ்நிலை. என்னாலையும் எதுவும் செய்ய முடியல. ஸ்டிக்கு வேற இருக்குது. திடீர்னு ஒரு கை வந்து பிடிச்சது. ஸோ இறை அருள், இறை சக்தி காத்தது என்ற ஒரு அதனால் தான் இன்றும் இருக்கிறேன் என்று சொல்லலாம். இந்த நிலையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் சற்று நதி மீது அலைந்தாட மகள் போலவே கதியதும் இல்லாமலே நான் தடுமாறு நிலை மாறுமே என்ற பாடல் போலதான் இன்று இப்போதும் இருக்கிறேன். இருந்தாலும் வந்து நட்புநிலை போன்ற நண்பர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள். ரமேஷ் சார் சொன்ன உடனே கூட்டு நாளைக்கு செய்யறப்பா அப்படின்னாரு. சொன்ன இமீடியட் அடுத்த செகண்ட் அதே போல வீரசாகர ஃபோன் பண்ணி நாராயண சார், இது மாதிரி பலரும் எப்போதுமே உதவி செய்கின்ற சகோதரிகள்
அடியனுடைய அக்கா நித்யா தேவி, அதே போல சிவகணி, எல்லாரும் வந்து அவங்கவுங்களால முடிந்த ஒரு சின்ன ஒரு ஆறுதல் வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜோதி அம்மா அமெரிக்கால இருக்காங்க. அவங்க இதுல கலந்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க எல்லாம் தொடர்ந்து அவங்க எல்லாம் பேசணும்னு விரும்புறேன். அது ரமேஷ் சார் போறவங்க எல்லாம் ஊக்குவிக்கணும். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இந்த சூழ்நிலையை வந்திருக்காங்க. அவங்க பல வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க வந்திருக்காங்க. இந்த இந்த இதுல வந்து ரொம்ப அருமையான பல பாடல்கள் நம்ம பார்க்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை ஒட்டியும் சூறைக்காற்று வீசினால் தோணி ஓட்டம் மிகுமோ, வாழ்வில் துன்பம் வருமோ, சுகம் செலவு, இருப்பது கனவு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரும். இந்த பாடலுடைய இது வந்து அம்சம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த பாடலை வந்து சரியான முறையில் நமக்கு விளக்கக்கூடியது வந்து ஒரு கதை. சொல்ல போனா இந்த ஓல்டு மேன் அண்ட் சி என்ற ஒரு ஒரு கதை தான். அந்த 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 அதுல வந்து சாண்டிகோன்னு ஒருத்தன் இருப்பான். அவனுடைய அவன் வந்து ஒரு மெர்லின் ஒரு மீனை பிடிச்சிருப்பான். ஓல்டு மேன் சி வந்து உலக புகழ்பெற்ற கதை. எப்படி ஏற்கனவே இலக்கியத்துல பல நோபல் பரிசு, பல அவார்டுகளை வாங்கிய கதை மட்டுமல்ல, அது வந்து என்ன செய்தினா, அதுல வந்து அந்த சாவடி அந்த மீனவன் வந்து அந்த இவனுக்கு அந்த அந்த கிடைக்கத்தக்கது முடியாத ஒரு மீன் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு மெர்லின். அதோட போராடிக்கினே இருக்கான். அதோட போராடிக்கினே இருக்க சூழல்லையும் அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, நான் வந்து உங்க கூட போராடுறேன், அந்த இதோட இவ்வளவு போராட வேண்டியிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த திமிங்கலத்தினுடைய சண்டை அந்த மெர்லின் கிடைச்ச பிறகு, அதாவது பல நாட்களா 40 நாட்களா அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. கடலுக்கு போறான், போயினே இருக்கான், ரொம்ப தூரம் போயின்னு இருக்கான். அவனுக்கு உதவியாளர் ஒருத்தர் வந்தான். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இருந்தான் அவன் கூட. அதுக்கப்புறம் வந்து சரி போப்பா, உங்க கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஓல்டு ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் வர்சஸ் நியூ ஜெனரேஷன் பத்தி சொல்றாரு. அந்த காலத்திலேயே வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க, இல்லைன்னா வெட்டா. அதுக்கப்புறம் தனியா போறாரு. அவரு பெரியவர், வயசானவர். ஆனா அதுல திறமை பெற்றவர். படகே கவிழ்ற மாதிரி இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய மீன் கிடைச்சது. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் இது அந்த மீன் வெரைட்டி எல்லாம் பேர்லாம் தெரியும். அது வந்து அதை அடிக்க ஆரம்பிக்குது. இது வந்து இவர் வந்து இப்போ பின்னால போறாரு. இருந்தாலும் அந்த நேரத்துலயும் வந்து அவர் சொல்ற அந்த ஒரு வசனம், அந்த உலக அந்த ஒரு வசனத்துக்காக தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னை போல ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லை, உன்னை போல ஒரு மீனை நான் பார்த்தது இல்லை, ஃபிஷ். அதாவது வந்து நீ வந்து பியூட்டிஃபுல், சோ கிரேட், சோ லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உன்னை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனா நான் பார்க்குறேன். அதாவது வந்து ஒரு மீனை பார்க்காம ஒரு பர்சனா பார்த்துட்டு அந்த இடத்துல சொல்றான், சோ கிரேட் யூஆர் அப்படி சொல்லிட்டு, நீ என்னை கொல்லுமா பரவாயில்ல. அது ஒய் திஸ் கொலவெறின்னு கேட்க வேண்டிய இடம். ஏன் என்னை கொல்றேன்னு சொல்லிட்டு தவிர்க்கிறது போராடின்னு தான் இருக்கான். இருந்தாலும் அது மேல அந்த எதிரி மேல ஒரு பாசம் வந்துடுது. அதனுடைய உக்கிரமும் அதனுடைய வீரம் அதனுடைய இதுவும் வந்து இவர் ரசிக்கிறாரு. நீ கொன்னா கூட பரவாயில்ல, உங்கள சாவரனே அப்படின்னு. ஸோ என்ன அளவுக்கு ஒரு கதை அந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுனது. அது வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த நம்ம பல கட்டங்கள்லயும் வந்து நம்ம வாழ்க்கையில இந்த இடர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம திருவாசகத்துல இருந்து சொல்லலாம், நம்ம மற்ற இலக்கியங்கள்னு சொல்றது. எத்தனை விதமான கடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிசிக்கலான பௌதிகமான இருக்க கடலை பத்தி நான் சொல்ல, இலக்கிய ரீதியாக சொல்லுகிறார்கள். அது வந்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கடல்கள் எல்லாம் சொல்றது. இடர்கடல் நம்பர் 1 இடர்கடல், நம்பர் 2 அவலக்கடல், நம்பர் 3 வந்து பவக்கடல், நம்பர் 3 வந்து அப்புறம் வந்து உவர்கடல், வார்க்கடல், அப்புறம் வந்து விலைக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க இலக்கிய ரீதியா சொல்ல போனா வந்து இதுக்கு மாற்றா என்ன சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு, மாணிக்கவாசன் சொல்றாரு. நம்பர் 1 அருட்கடல், நம்பர் 2 வந்து அமுதக்கடல், நம்பர் 3 வந்து ஆனந்தக்கடல், நம்பர் 4 வந்து கருணைக்கடல், 5 வந்து பக்தி கடல், அப்புறம் 6வது வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அது வேற யாரும் சொல்லல, மாணிக்கவாசன் மட்டும்தான் சொல்றாரு. பரமானந்த பழங்கடல் அதுவே அப்படின்னு திருஅண்ட பகுதியில சொல்றாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கிறது. இது எப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்ல போனா டைட்டானிக் எடுத்துக்கலாம். டைட்டானிக் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா போகும், அந்த படம் போகும், கதையும் போகும், கடலும் பார்க்கலாம், எல்லாமே போகும். லவ் சீன் அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து அருட்கடலா இருக்கும், அமுதக்கடலா இருக்கும், ஆனந்த கடலா இருக்கும். அதுக்கப்புறம் போதான் இடர்கடலா அவதக்கடலா மாறுச்சு. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது வந்து
அந்த நேரத்துல ஒரு சின்ன இருக்கலாம், அது விபத்து தான். அது இருந்தாலும் வந்து அவங்க என்ன 2 மிஸ்டேக் சொல்ல வந்து அறியாமையானோம். தங்களை போல ஒரு கப்பலை யாரும் பண்ண முடியாது. உலகத்திலேயே பெரிய கப்பல் தான். அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ அந்த அளவுக்கு அந்த நினைச்சாங்க பாருங்க. 1. 2வது வந்து அந்த வர்ற அந்த நிகழ்ச்சிய முன்னாலேயே அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே யாரோ ஒரு புண்ணியவான் ஒருத்தர் வந்து ஒரு கதாசிரியர், நாவலாசிரியர் எழுதிட்டாரு. இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த இது கதை நடக்கும் அப்படின்ற மாரி. ஸோ இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாரி. அதே போல நடந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அத பத்தி நெறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இவ்ளோ போராட்டங்கள், இவ்ளோ இதுலயும் இருக்கும்போது, இந்த ஒரு வெளிச்சத்தை காட்டுகிற பயம்ன்ற கடல் தான் மனுஷன வந்து எப்பவுமே மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆதி மனிதன் கடலை கண்டு பயந்ததும் உண்டு. அடுத்து வந்த மனிதன் கொஞ்சம் துணிந்ததும் உண்டு. பயந்து போன மனிதன் அந்த கரையிலே நின்றான். துணிந்து விட்ட மனிதனும் அந்த கடலையும் வென்றான். துணிந்து விட்ட மனிதன் கடலையும் வென்றான். ஸோ அந்த கடலை வென்றவர்கள் ஒரு சிலர். எப்படின்னா அந்த பயத்தை வென்றவர்கள். அது பயத்தை வென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி பயத்தை வென்ற ஒருவர் தான் நெப்போலியன் சொல்லலாம். ஆனாலும் அவர் வந்து கடலை ஜெயிக்கும் இந்த ஈஜிப்ட்ல போகும்போது அவர் வெற்றி பெற்றாரா என்றால் சொல்ல வெற்றி பெறவில்லை. அவருக்கு அவரோடு எதிராக போராடிய நெல்சன் வந்து இறந்துட்டார் அந்த இதுல. ஆனா வெற்றியை கொடுத்து விட்டார். வேற வழி இல்லாம நெப்போலியன் வந்து அவர் தன்னுடைய படையெல்லாம் விட்டு ஓடி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இது வந்து நெப்போலியன் தோற்ற இடத்தில் அதாவது அந்த நேவல் பவர், அந்த சி பவர்ன்ற இடத்துல வந்து இது நின்னுது. யாரு? இங்கிலாந்து ஜெயிச்சது. நிக்க முடிஞ்சது. அதே நேரத்துல அதுக்கு எதிராக சவாலாக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள முடியல வரல. அவருடைய அந்த சூழல் அந்த நேரத்துல அது மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் அந்த இடத்திலும் அது போன்ற நாடுகள் பல இடங்களிலும் ஜெயித்தது யாருன்னா நம்ம தமிழர்கள், நம்ம சோழர்கள். அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேந்திர சோழன், அப்புறம் வந்து ராஜராஜ சோழன், இப்போ இது மாதிரி பல சோழர்கள் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த கடற்படையை அழகா கட்டி அமைத்து அந்த பல நாடு 153 நாடுகளை ஜெயித்தார் என்று ராஜேந்திர சோழன் வாசிக்கிறோம். ஸோ அந்த அவர்களுக்கெல்லாம் நம்ம வீர வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்ன சொன்னது போல நம்ம வந்து 11 அந்த 11th ஹவர்ல 11th மாதத்துல 11th மினிட்ல நடந்த அந்த காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை வீரர்களுக்கும், இந்த ஐரோப்பிய வீரர்கள், எல்லா வீரர்களும் உலக பொருளானது. ஸோ எல்லா வீரர்களுக்கும் நம்ம வீர வணக்கம் சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த அதாவது வந்து நம்முடைய அன்பின் அலைகளை, நம்முடைய சமாதானத்தின் அலைகளை அன்றைக்கு அந்த வீசியது என்பதால் அந்த அன்பின் அலையை வந்து நம்ம தோன்றி அந்த மகிழ்ச்சியை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்த நேரத்தில் அதாவது வந்து என்ன சொல்றோம்னா, யுத்தம் இருக்கு, போராட்டம் இருக்கு, உபதிரம் இருக்கு, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த ஓல்மன் சி அந்த அவர் மூலமா, சாண்டிகோ மூலமா அந்த மெர்லின் கிட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சகோதரான்னு சொல்றாரு. ஒரு மீனை பார்த்து எதிரியை பார்த்து சகோதரங்கிறார். ஜீசஸ் வந்து கடைசியில அவருடைய சாப்டர்ல கடைவரைக்கும் வந்து சீடர்களாவே தான் கருதினாரு. அப்புறம் வந்து ஃப்ரெண்டா கருதுறாரு. 16வது சாப்டர் தான் கடைசியில அவர் வந்து லாஸ்ட் ஸ்பீச், லாஸ்ட் டைம் அப்பதான் சகோதரா அப்படின்னு சொல்றாரு. இவன் போராடிட்டு இருக்கும்போதே சாண்டிகோ சொல்றான், வயசானவன் பெரியவன் கடல்ல, அதுவும் போராட்டத்துல. இந்த சோழர்களுடைய வெற்றி எப்படி நடந்தது, எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல ஆச்சரியங்களை இவங்கெல்லாம் எப்படி அதே ஐரோப்பியெல்லாம் வந்து பல இடங்கள்ல தோற்றுருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்காங்கன்றது வேற விஷயம். எப்படி இவங்க வந்து இவரையும் ஜெயிச்சாங்க அந்த காலகட்டத்துல? இவங்க ஐரோப்பிய முன்னாள் எப்போ போனது. அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அந்த வழிகாட்டுறதுக்கு வந்து அந்த காலத்துல கருவிகள்லாம் ரொம்ப கம்மி. அவங்க கிட்ட இருந்த கருவிகளும் சரியா வேலை செய்யாமையும் இருக்கலாம். அது மாதிரிலாம் இருந்தது. அவங்களுக்கு வேலை செய்யுது, அவங்களுக்கு உதவியது வந்து ஆமைகள். ஆமைகளை அனுப்புவாங்க முன்னால. ஆமை படையினே தரைப்படை கேள்விப்பட்டிருக்கலாம். அப்புறம் பூனைப்படை, அந்த இது மாதிரி பல படைகள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஆமைப்படை ஒண்ணு அனுப்பி அதை வந்து அது வந்து கரெக்டான நீரோட்டத்துக்கு தான் போகும். அங்க இங்க சிதறாது, மாறாது. அது பின்னால அவங்க போவாங்க. ஸோ இது வந்து ஆமையை பத்தி ஒரு சின்ன ஸ்டடி டிஸ்கவரி பல இப்போ அதாவது குறிப்பிட்ட இடத்துல வந்து காமி சொல்றாங்க. இப்போ பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்து போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆணவ பிளான் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போகணும், பக்கத்துல தான் இருக்கு, போகணும் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு நீரோட்டத்துல போய் நிக்குமா.
இதால அவ்வளவு தூரம் போக முடியாது, அவ்வளவு குறிப்பிட்ட இடத்துல போய் சேர முடியாதுன்னு தெரியும். அதாவது ஆமைக்கு ஒரு என்ன தெரியும் அப்படின்னா, விசேஷம் என்னன்னா, தான் யார் என்று தெரியும். அதாவது தனக்கு அதாவது வந்து என்ன தன்னால் என்ன செய்ய முடியும், அதாவது என்ன நமக்கு, அதாவது இட் நோஸ் வாட் இட் டசன்ட் நோ, அதுவும் அதுக்கு தெரியும். ஸோ அந்த நீரோட்டத்துல போய் நிற்கும். நீரோட்டத்துல போய் நின்ன உடனே அந்த நீரோட்டம் அழிச்சுன்னு போயிடும். ஸோ கரெக்டா அதே போல அங்க போய் சேரும். நடுவில் வந்து நீரோட்டம் ஏதோ ஒரு காரணத்தாலே நின்றுடுத்து, கடல்ல வந்து நின்றுடுத்து, ஏதோ ஒரு இது கொஞ்சம் வேகமா அந்த இடத்துல அப்படியே நிற்கும். ஆமையும் அந்த இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் தான் அது புறப்படும். அந்த நீரோட்டம் எப்போ வருதோ அதோட சேர்ந்து அது போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த கலை, இந்த ஆமை கிட்ட இருந்து கத்துக்கின ஒரு விஷயத்த ஆமையை பயன்படுத்தியே கூட்டின்னு போயிட்டு அவங்க ஜெயிச்சாங்க அப்படி சொல்றாங்க. அந்த ஆமைகளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன்னா வழிகாட்டிய வந்து ஆமைகளும் தான் வழிகாட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈப்ரூல வந்து ஒரு ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு ரகசியம் இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். ஈப்ரு வந்து மெம்புன்னு சொல்றாங்க. இந்த கடலை பத்தி சொல்லும்போது அது 13வது ஆல்பபெட்டா வருது. ஏன்னா பல ரகசியங்களை தன்னுடைய உள்ள கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றத அதை வந்து பகிர்ந்துக்கிறேன். அது வந்து அதாவது வந்து 13வது எழுத்து, அப்புறம் வந்து ஆல்பபெட் வேல்யூ, ஆல்பபெட் நம்பர், அது 40வது அது வேல்யூ. அவன் உடனே நம்பரும் கொடுத்துருவான். அவனுடைய இதுல வந்து நம்பர் கொடுத்துருவான். நம்ம மற்ற இங்கிலீஷ் அதில் நம்ம நம்பர் போடணும். தமிழ் அஸ்ட்ராலஜியும் இருக்கு, நியூமராலஜி இருக்கு, அதுலயும் நம்ம நம்பர் போடணும். இதுல வந்து 40ன்னு அவன் கொடுத்துருக்கான். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது நான் அலை, அவர் சொல்றாரு, அந்த விளக்குறாரு அந்த ரவி, நான் அலை அவர் கடல். இதுதான் அந்த கான்செப்ட். அதாவது நான் வந்து வியாபியமா இருக்கேன், நான் ஆர்டினரி பர்சன், அவர் எக்ஸ்ட்ரானரி வியாபகம். வியாபியம் அவர் வியாபகம். சிவகனி மாதிரி சில பேர் வந்து நம்ம இதுல சைவ படிச்சிருக்கா, அவங்களுக்கு தெரியும். வியாபியம்னா ஆர்டினரி மார்டல்ஸ், வியாபகம்னா அவரு. அதாவது நான் வேவா இருக்கிறேன், அலையா இருக்கேன், அவர் ஓஷனா இருக்கார். ஸோ அட்டன்பெரக்ன்றவர் இந்த ஓஷன்ன்ற ஒரு கான்செப்டை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்காரு. முடிஞ்சா பாருங்க. நம்ம நினைவலைகளோட அந்த நினைவுகள், அவருடைய அந்த மகிழ்ச்சியான நிலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுல சொல்ற ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது, ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், கார்பரேட்ல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பல கார்பரேட்டரோட தொடர்பு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பல அவங்களுடைய கெமிக்கல் கழிவுப் பொருட்கள் எல்லாம் எங்க எடுத்து போய் கொட்டுறதுன்னு தெரியாம கடல்ல தான் எடுத்து போய் கொட்டுறாங்க. அது தவறு, அது சட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சட்டம் ஏதாவது இருந்தாலும் இது பாட்டுக்கு நடந்துன்னு தான் இருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது இந்த சூழ்நிலையில வந்து அந்த அதுல இதுல இருந்து நம்ம கடல் வந்து என்ன செய்யுதுன்னா, தன்னை பல விதமான கழிவுப் பொருள், அழிப்பு எல்லாம் போட்டினாலும் இட் பவுன்சஸ் பேக். அது தன்னை பியூரிஃபை பண்ணுகிறது, புதுப்பித்துக் கொள்கிறது. நேற்றைய நதி இன்றைக்கு இருந்த தண்ணீர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறார் ஓஷோ. அதே போலதான் நேற்றைக்கு இருந்த கடல் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்க கடல் வேற, அது மாறும். அது தன்னை பவுன்ஸ், அப்படிதான் அது. பாருங்க கடல் எவ்வளவு பெரிய ஒரு லெசனை நமக்கு கத்துறது. ஸோ இட் பவுன்சஸ் பேக், லெட் அஸ் ஆல்சோ பவுன்ஸ் பேக் என்று அட்டன் சொல்லுங்க. இந்த அனைவரும் லெட் அஸ் ஆல்சோ, ஏஜ் என்ன இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி, கிச்சனான ஆகட்டும், சரவண ஆகட்டும், ஜோதி ஆகட்டும், ஜெகநாதன் ஆகட்டும், அரவிந்த் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே நம்ம வந்து we have to bounce back. அண்ட் இந்த இதுல வந்து நானாலே அவர் கடல், நான் வியாபியம் அவர் வியாபகம் இது ஒட்டி ஒய்எஸ்எஸ் சேர்ந்த பரமசிவானந்தா வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன வரி, ஒரு 3 வரி கவிதை. இந்த இதுலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, 10 வரி 15 வரி அதெல்லாம் இல்ல, 3 வரியில அழகா இந்த ஐக்கியூ மாதிரி சொல்லிட்டு போயிட்டா நம்ம முடிஞ்சதுன்ற மாதிரி பெரிய விஷயத்த. So do thou my lord, so do thou my lord, thou and I never apart, never apart. Waves of the sea dissolve in the sea, waves of the sea dissolve. I am a bubble, make me a sea, make me the sea. அதாவது நீயும் வேற நானும் வேற இல்ல, நம்மள ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. சோடு தௌ மை லார்ட், தௌ அண்ட் ஐ நெவர் அபார்ட். நம்ம பிரிய வேண்டிய அவசியம், பிரியவே போறதில்லை, பிரியவே கூடாது. நோ சான்ஸ், வி ஷுட் நெவர் மிஸ் இட். தென் வேவ்ஸ் ஆஃப் தி சீ. ஆமா, கடல் நமக்குள்ள, நம்ம சுத்தி கடல் இருக்க சூழல், மனநிலை, மேடை, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். வேவ்ஸ் ஆஃப் தி சீ டிசால்வ் தி சீ, அதெல்லாம் கடலுக்குள்ள போயிடும், அவ்வளவுதான். நம்ம சுற்றி வேவ்ஸ் இருக்கதான் செய்யும். ஐஎம்இ, அதாவது வேவ்ஸ் குறியீடுன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஐஎம்இ பபுள் மேக்கிங். நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு சாதாரணமான பபுள். நான் என்ன சொல்றது, ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு நீர்க்குமிழி,
வண்ணத்தாமரை இருக்கும் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்துல வந்து நான் வந்து அதுலருந்து நான் வந்து மேக் மீ சீன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவரு இந்த குறிப்பிட்ட நெ திருக்குறளையே நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. அ "நெடுங்கலம் தன் நீமை குன்றும், தடிந்து எழிலி தான் நல்கதி விடின்" அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வள்ளுவர் 17வது குறள்ல சொல்றாரு. இதுல வந்து காலத்தையும் கடலையும் சொல்றாரு. அதாவது வைப்பசியில அ அதாவது வைப்பசி மாசம், ஐப்பசி மாசம். அ வை வைகாசியில குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள்ல மழை வரும்போது, அந்த ஞாயிறு மழை அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறு ஜோதியின் மழை. அப்பதான் வந்து முத்து கரு வருமாம். அந்த நேரத்துல. இது வந்து விளக்கம் சொல்றது கிருஷ்ணமாச்சாரியார்ன்றவர் அவருடைய ஒரு கமெண்ட்ரி புக்ல. வேற யாருமே எழுதல. இந்த உரை. ஸோ அதேபோல ஐப்பசி பூசத்துல வந்து இந்த பவளம் கரு வருமாம். அந்த நேரத்த குறிப்பிட்ட நேரத்துல மழை பெஞ்சா தான் அது நடக்கும். த எ த எ எ- செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதாவது அந்த அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. அந்த நேரத்த வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கிறோம். அந்த பயன்படுத்திக்கிற நேரத்த வந்து நம்போ அத வெற்றி பெறத்துக்கும் அந்த இது சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கு குறி குறி அந்த குறியீடு சொல்லுது. இந்த நேரத்துல ஒரு சிறிய கதைய ஒண்ணு சொல்லிட்டு நம்ம அ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு கூறுவோம். கதை என்னன்னா, இது வந்து மெக்சிகோ கதை. அது வந்து அ அது வந்து கிவி இது வந்து நம்ம நியூசிலாந்து. அவர்களும் வந்து இதுக்கு ஒரு டச் குடுக்குறாங்க. அதுதான் விஷயம். மெக்சிகோல இருக்க ஒரு நோபல் பிரைஸ் பெற்ற ஆத்தர் எழுதுறாரு. "எ பாய் டேக்ஸ் எ வேவ் டூ த ஹோம்" அப்படிங்கிறாரு. அதாவது நினைவலைகள் தோணும்போது எனக்கு அந்த பதம் அந்த 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 படித்த அந்த நினைவலைகளை பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, நம்ம பல கதைகள் நம்ம படித்திருக்கலாம். ஆனால், இந்த கதைகள் படித்திருப்போமான்னு எனக்கு கேள்விக்குறி. அதாவது அதனால சற்று எப்படின்னா, ஒரு பையன் கடலுக்குள்ள விளையாடிட்டு இருக்கான். அவன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஏதோ நான் போ வேண்டிய வேலை இருக்கு. அப்பாவ கூப்பிடுறது எனக்கு தெரியுது. அங்கருந்து தயவு செஞ்சு நீ வந்து பின்னாலயே வந்துரு. நான் கொஞ்சம் விளையாட்டு வரியா? இல்ல என் கூட வரியான்னு கேட்டேன். நான் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வரேன்ட்டாங்க. அந்த அலையோட விளையாடினே இருக்கான். அலை விளையாடிட்டு இருக்கு. சரி கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு அம்மா போயிட்டாங்க. இவன் வந்து அலையோட விளையாடும்போது சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கிளம்ப போறான். அப்போ வந்து அந்த அலை இவன்கிட்ட பேசுதான். அந்த குறியீடு அந்த கேக்குது. அலை என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க போற?" அப்படின்னு. "வீட்டுக்கு போறேன்." "நான் உன் கூட வரேனே." அப்படின்னு. "ஏன் என் கூட எப்படி நீ வர முடியும்? நீ வந்து அலையாச்சே, நான் வந்து ஒரு பையன். எப்படி நீ வர முடியும்?" அப்படின்னு தான் சொல்லுது. "அதெல்லாம் இல்ல. உன் கூட விளையாடணும்னு ஆசை இருக்கு தானே! நானும் விளையாடுவேன்ல." அப்படின்னு சொல்லுது. "எனக்கும் வந்து விளையாடுறதுக்கு யாருமே இல்லையே! இந்த சூழ்நிலையில வந்து தயவு செஞ்சு என்ன கூட்டின்னு போ." என்னை யாருமே கூட்டின்னு போ மாட்றாங்க. நானும் வந்து பசங்க எல்லாம் வந்து நெறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க. அவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. அதனால யார்கிட்டயும் நான் கேட்கல. நான் கேட்ட ஒரே பையன் நீதான். நான் நேசிக்கிற ஒரே பையன் நீதான். அதனால வந்து ஐ வாண்ட் டூ ப்ளே வித் யூ அப்படின்ற மாரி உங்க வீட்டுக்கு வரேன். வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவேன். கொஞ்ச நேரம் இப்ப நீ வந்து போயிடாத அப்படின்னு சரி நான் எப்படி உன்ன வச்சுப்பேன்? நீ வா நீ என்ன கூட்டின்னு போ நான் சொல்றேன் உனக்கு அப்படின்ச்சான். உங்க வீட பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ச்சு ஆளே. சரி இவரு கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போயின்னே இருக்கும்போது வீட்ல வந்து ஒரு வாட்டர் டேங்க் மாரி இருக்கு. அந்த வாட்டர் டேங்க்ல வந்து இவரு அந்த ஆலைய வச்சுட்டு, இவர் வந்து மற்ற காரியங்கள செய்யலாம். வீட்டுக்கு யாரும் தெரியாம இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நெனச்சாரு. இந்த இந்த பையன். நெனச்சுட்டு அப்புறம் வாட்டர் டேங்க்ல வைக்கும்போது, இவனுடைய நேரம் அங்க எதிர் வீட்ல இருக்கவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஜன்னல்ல பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து வாட்டர் டேங்க்ல ஏதோ வைக்கிறான்ட்டு, அப்புறம் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அழகு இருக்குது சரியா தெரியல அவங்களுக்கு. ஆ தண்ணி குடிச்சு போகும்போது உப்பு ரொம்ப கரிக்குது. போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கூட்டின்னு போறாங்க. அவங்க வந்து அவன கொஞ்சம் மிரட்டுறாங்க. அவன பனிஷ் பண்ற மாரி அவன வந்து நடத்துறாங்க கொஞ்ச நாளு. ஸோ கொஞ்ச நாள் வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கணுன்ற மாரி அவன வந்து சிறை காவல் அப்படின்ற மாரி சொல்லாமயும், அந்த ஏதோ ஒரு காவல் கூடத்துல அவன இட்டுன்னு போயிட்டு வச்சுர்றாங்க. வீட்ட விட்டு அவன் வந்து கொஞ்சம் ஒரு தண்டனை பெற்ற மாரி ஒரு சூழல்ல அவன வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கலாம் அப்பா, அம்மாலாம் போயிட்டு, ஏதோ சின்ன பையன் ஏதோ செஞ்சுட்டான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு வந்துர்றாங்க. இவங்க வரும்போது இவன் யோசிக்கிறான், "என்னடா இந்த அலை என்ன ஆயிருக்கும்? எப்படி மாட்டிக்கிச்சே! இது நம்ம தான் மாட்டிக்கினோமே! இது என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு நினைச்சு உள்ள வீட்டுக்குள்ள என்டர் ஆவுறான். வேற யாரும் வந்து கூட அவன ரிசீவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பையன் பார்க்கறது முதல்ல வரவேற்கிறது வந்து ஆளு தான். "ஐயா வந்துட்டியா? வெரி குட், வெரி குட். இனிமே நம்ம விளையாடலாம்ன்னு." "அட பாவி! உன்னால தான பிரச்சனை ஆச்சு. உன்னால தான நாங்க போனேன்." அப்படின்னு. "என்ன வேற ஜெயிலுக்கு வேற அனுப்பிட்ட." அப்படின்ற மாரி நெனச்சுக்கினான். ஆனா இதுல விளையாடணுன்ற குழந்தைங்களுக்குலாம் ஒரே ஒரு ஆசை. அவங்க கூட விளையாடணும். அப்புறம் இதுவரைக்கும் பொம்மைகளோட தான் விளையாடணும். இப்ப அலையோடயே விளையாடுறோமே! எவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து ஹிஸ்டரி ஆச்சு, சரித்திரம் ஆச்சு அப்படின்லாம் அவன் நெனைக்கிறான். விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி இப்படி போகுது. கொஞ்ச நாள் போகுது. ஆனா அலைக்கு வந்து ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, ஒரு நாள் இருக்க மாரி ஒரு நாள் இருக்காது.
அது குறிப்பா அமாவாசை பௌர்ணமின்னா அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்பல்லாம் இது அலை வந்து ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுது, சண்டை போடுது, அடிக்குது, அது மாரிலாம் பண்ணுது. இது என்னடா இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்ல இருக்கவங்கலாம் கவனிக்கிறாங்க. இவன் தனி ரூம்ல அதோட பேசுறது, அப்புறம் வந்து வெளிய எங்கேயாவது எங்கேயாவது கூட்டின்னு போயிட்டு இது மாரி பண்ணும்போது, இவன் அங்கேருந்து வரும்போதெல்லாம் அப்படியே அலையோடயே வருவான், அலையோட போவான். அப்படியெல்லாம் நடந்துன்னு இருக்கும். என்னடா இதெல்லாம் பண்ணினே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ரொம்ப சிரமமா வீட்ல இருக்கவங்களும் திட்டுறாங்க. அது மாரிலாம் சூழ்நிலைலாம் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இவர வந்து ஊருக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஊருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரான். அப்ப வின்டர் சீசன் வந்துட்டு அலை பார்த்தான்னா லொஞ்சா மாரி அதாவது ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 விதமான கதை முடிவுகள நம்ம பார்க்குறோம். அந்த இவங்க மெக்சிகோக்காரன் அதாவது அவங்க தளம் அந்த நாட்டினுடைய இது அந்த நோபல் பிரைஸ் வாங்க அந்த ஆத்தர் வந்து என்ன செய்றாரு, அந்த அலைய வந்து எடுத்துன்னு போயிட்டு அந்த பசங்க அவங்க அப்பா, அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்து அந்த ஃப்ரீஸ் ஆன அலைய எடுத்துன்னு போயிட்டு அங்க குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு அவங்க வந்து அந்த அம்மா அந்த அங்க இருக்கிறவங்க யூஸ் பண்றது, நாங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது மேல யூஸ் ஆகும். எங்களுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் கூட எங்களுக்கு வந்து அது கீழ இது இருக்கும். எங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த க அவங்க மெக்சிகோ கதை முடியுது. அ இவர் வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் இது இந்த கதைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப ப்ரமோட் பண்ணணும், ஃபெலோஷிப் ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் என்விரான்மென்டல் புரொடெக்ஷனை ப்ரமோட் பண்ணணும் ஒரு அக்கறை அவங்களுக்கு. கிவின்னு சொல்றோம் இல்லையா அவங்கள. அவங்க வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இதே கதைய அழகா முடிக்கிறாங்க. இந்த மாரி சூழ்நிலை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அலைய எடுத்துன்னு போயிட்டு, இந்த பசங்க அவங்க பெரியவங்கலாம் சொல்றாங்க, "எடுத்துன்னு போயிட்டு ஹோட்டல்ல குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன பசங்க சொல்றாங்க, "அதெல்லாம் வேணாம். இது அலைய வித்து நம்ம என்ன பெருசா காசு சம்பாதிக்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நேரா நீ வான்னு சொல்லிட்டு குழந்தைங்கலாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு பசங்க ஒண்ணா சேர்த்து பீச்சுக்கு எடுத்துன்னு போறாங்க. எடுத்துன்னு போயிட்டு அலைய வந்து அதுக்குள்ளேயே கடலுக்குள்ளேயே விட்டுர்றாங்க. ஸோ அப்படியாக அந்த கதை நிறைவு பெறுது. ஸோ வாழ்க்கையில வந்து அ எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் எதா இருந்தாலும், அருட்கடல்னு ஒண்ணு இருக்கு, அமுத கடல்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்த கடல்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம பிடிச்சு தான் தீரணும். வந்து கடற்கரையில போறவன் வந்து பேசிக்கா கடற்கரையில இருக்கிறவன் வந்து கிளிஞ்சல மட்டும் தான் எடுக்க முடியுது அவனால. கடலுக்குள்ள போறவன் வந்து மீன் பிடிக்க முடியுது. அதாவது ஒருத்தன் பேசிக் கரையாண்டயே நிக்கிறான், அவன் கிளிஞ்சலோட நிக்கிறான். அப்புறம் வந்து கடலுக்குள்ள கொஞ்சம் போறவன் மீன் பிடிக்கிறான். இன்னொருத்தன் போறவன் முத்தெடுக்கிறான். அந்த முத்தெடுக்கிற மனிதர்களாக நாம எல்லாம் இருக்கணும். இங்க இருக்கின்ற முத்துக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த இந்த தளத்திற்கு இந்த கருணைக்கடலாய் திகழ்கின்ற இங்கே அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அடியனுக்காக தொடர்ந்து அ இன்றும் தங்களுடைய அடியன் ஹெல்த் இன்னும் ரெக்கவர் ஆவணும்னு சொல்லியும் தாங்கள் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டர், அதேபோல நடத்துகின்ற ரமேஷ் அவர்கள் எல்லோருக்கும் கோஆர்டினேட்டர் ஊக்குவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரருக்கும், சகோதரிக்கும், நித்யானந்தி, சிவகணி, அருணகிரி சார் எல்லாம் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஜெகநாதன் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சரவணன் சாருக்கும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மில்டன் சார். உங்களுடைய உடல் நலம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பேச்சு வளம் குறையல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து உடல் நலம் பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேணாம். நாங்க பிரார்த்திச்சுக்கிறோம். தளத்துல பிரார்த்திக்கலைன்னா கூட நம்மளுடைய தனிப்பட்ட முறையில அனைவரும் உங்களுக்காக பிரார்த்திப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். இன்றைய உங்களுடைய பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸ்கலேட்டர்ல ஏறும்போது தடுமாறி விழும்போது ஒரு கரம் வந்து நீட்டும் இல்லையா? நம்ம எல்லா வேதம், சாஸ்திரம் எல்லாத்துலயும் சொல்ற விஷயம், மனுஷன் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடவுள் நேரா வந்து யாரையும் காப்பாத்த மாட்டாரு. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். உங்க எக்ஸலேட்டர்ல உங்கள காப்பாத்தின மாரி. யாரோ ஒருத்தர் வந்து உங்கள தாங்கி பிடிப்போம். கவலைப்பட வேண்டாம். நிறைய கதைகள். மீன் பத்தின கதைகள், அலை பத்தின கதைகள். இதெல்லாம் வந்து புதுமையா இருக்கு நான் கேட்கறதுக்கு. இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. அது மாரி நீங்க சொன்ன ஆமை, ஆமை படை அப்படிங்கிறது வந்து புதுமையான விஷயம். எங்க இதெல்லாம் நீங்க தரவுகள் எடுக்குறீங்கன்னு தான் புரியல. அந்த அளவுக்கு நெறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கு குடுத்துட்டு இருக்கீங்க. நெறைய மோட்டிவேஷனான விஷயம். அந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க.
அருமையான ஒரு கான்செப்ட். அதே சமயம் இந்த டைட்டானிக் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால போன விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக நிறைய இந்த மகிழ்ச்சிக்கான நினைவிலைகள்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சொந்த விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. யாரையுமே நீங்க குறிப்பிடாம இல்லை. இந்த தளத்துல இருக்கிற அத்தனை பேரையும் குறிப்பிட்டிருக்கீங்க. அதான் உங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அருமையான ஒரு இன்னைக்கு ஒரு பொழுது கேட்ட ஒரு திருப்தியை அடைந்து ஃபீட்பேக் செஷனுக்கு போகும். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்தில் இருந்தால் அவங்க கைவர்த்தலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம உலகம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அது வரம் கிடைக்க. சார் ஒரே நிமிஷம் சார், அந்த மறைந்த அந்த வீரர்களுக்காக ஒரு சின்ன வார்த்தை சொல்லலாம். அந்த உலகம் பூரா இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் ராணுவத்துல. அந்த அவங்க நமக்காக தான் நிறைய போறாங்க. அதுக்காக 11 அந்த 11. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 11 உலகம் முழுவதும் நமக்கு நம்ம இங்க நிம்மதியா ஒரு கண்ணா ஏறுறோம்னா யாரோ ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு நமக்காக பாதுகாக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ராணுவ வீரர்களுக்காக ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்போம். அவங்களுக்கான நன்றியை தெரிவிப்போம். குழந்தை பேர் வேண்டுவோர் கிடைக்க வேண்டி ஒரு பிரார்த்தனை வாழ்த்துக்களையும் அளித்து, மில்டன் ராய் சார் வந்து உடல் நலம் நல்ல இதுவாகி இன்னும் அருமையான பொழிவுகளை நிறைய அனைவருக்கும் தர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் கூறி, என்னுடைய உறவினர் லக்ஷ்மி அவர்கள் வந்து சென்னையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க அப்சர்வேஷன்ல. அவங்களும் 48 hours கிடைச்சுதான் சொல்ல முடியுன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு உடல்நலம் தேர வேண்டி ஒரு பிரார்த்தனையை வைத்துக்கணும். இந்த நேரத்துல உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் உடல் நலம், மனநலம் பெற வேண்டியும் ஒரு வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் கூறி இன்றைய ஃபீட்பேக் செஷனுக்கு நுழைவோம். ரமேஷ் ராஜு சார், நீங்க பேசலாம். ரமேஷ் ராஜு சார். அனைவருக்கும் இனிய நட்புணர்வு. சார் உங்க வாய்ஸ் உள்ள இருக்கு, சரியா கேட்கல. சார் இப்பதான் சார் கேக்குது, பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய நட்புணர்வு. திரு மில்டன் ராஜசேகர் சார் அவருடைய இன்னைக்கு நினைவலைகள் வந்து முழுக்க முழுக்க கடல் சார்ந்து, அதனுடைய அலைகள் சார்ந்து, அவருடைய வாழ்க்கையில் வந்து கடல் அலைகள் திருச்செந்தூரில் ஆகட்டும், கன்னியாகுமரியில் வந்து அந்த அலைகள் வந்து எவ்வாறு அவங்கள காப்பாற்றுச்சு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸலேட்டரில் ஏறும்போது கடவுள் மாதிரி வந்து ஒரு கை, இந்த மாதிரி நிறைய நினைவலைகளையும், அப்புறம் அந்த அலெக்சாண்டர் பற்றி சொன்ன கதைகளாகட்டும், அந்த ஆமை படை அப்படின்றது புதுசாக ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. கடைசியாக சொன்ன அந்த ஒரு சிறுவன் எவ்வாறு வந்து ஒரு அலையோட வந்து நட்புணர்வோடு வந்து பாராட்டினாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருந்தார். வற்றாத கடல் நீச்சல் தெரியாமல் அனுபவம் என்னும் முத்தடுக்கை உள்ளே குதித்தவன் நான் அப்படின்னு அந்த அவரோட அனுபவங்கள் எல்லாமே சொன்னார். அன்னைக்கு அழகாக அவருடைய எண்ண ஓட்டங்களை ஒரு முத்துக்களாக எடுத்துக்குவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ரமேஷ் சார். சரவணன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மில்டன் ராஜசேகர் சார் ரொம்ப பூரண உடல் நலமடைந்து திரும்பவும் மாதம் நமக்கு செக்ஷன் வழங்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். ரமேஷ் சாரோட உறவினர் லட்சுமி அம்மா அவர்கள் விரைவில் பூரண உடல் குணமடைய வேண்டி பிரார்த்திக்கிறேன். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். 3 வகையான அலைகள், 3 வகையான கடல்கள், முத்துக்கள், பவழம் போல இருக்கணும். பவழம் வந்து ஏதோ ஐப்பசி மாசத்துல வந்து மழை பெய்யும் போதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வைகாசி மாசத்துல முத்து பிறக்குதுன்னு சொன்னீங்க. ரொம்ப இதெல்லாம்
அரிய தகவல் சார், கிடைக்காத தகவல், நிறைய தகவல் சொன்னீங்க சார். அதே மாதிரி இந்த 11-11 சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் சீக்கிரம் குணமடைஞ்சு வருவீங்க சார். சிறப்பு சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். சரவணன் சாரே கொஞ்சம் நீளமா பேச வச்சுட்டாரு மில்டன் சார், அதுதான் நம்ம சொல்லணும். இன்று வந்து எங்க பெற்றோர்களின் திருமண நாள், அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் எல்லாரும் தெரிவிங்க. செப்டம்பர் 11. அப்புறம் வந்து முத்துலட்சுமி மேடம் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுதின் காலை வணக்கம். ரமேஷ் சாருடைய பெற்றோர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களுடைய அந்த ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சார். அவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சு வந்துடுவாங்க. அப்புறமா மில்டன் சார், உங்கள் செஷன் எக்ஸலன்ட் செஷன் சார். ஒரு நீங்கள் வந்து எப்படி மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் மாதிரி அந்த அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட் கூட கேப் விடாம ஒரு அலை அடிச்சு ஓஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃபில்டு வித் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு அந்த ஆஸ்பெக்டே டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்க. இன்னைக்கு 11th நவம்பர், அந்த 11, அதுக்கப்புறம் மந்த் 11, டேட் 11, அதில் 11 அந்த டைமிங்ஸை விட அவ்வளோ அழகாக ஸ்பெசிஃபிக்காக அதோட அந்த அதுக்கு ரிலேட்டடாக நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் 10 வருஷம் 11 வருஷம் நாங்கள் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டா கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கற்றுக்க முடியாது. அதை கரெக்டாக எங்களுக்கு 1/2 an hourல அழகாக வந்து ஒரு நட்ஷெல்லில் போட்ட மாதிரி கேப்சியூல் மாதிரி சாப்பிட கொடுத்துருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு சார். எவ்வளோதான் நீங்கள் படிப்பீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டும் 24 hours மேலே இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண வச்சிருச்சு சார். படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் மட்டும் படிக்காம நீங்க வித்தியாசமா என்னென்னவோ படிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த ஒரு குழந்தைங்க அந்த அலையை பிடிச்சிட்டு வந்து வச்சு அந்த 2 கதை, மெக்சிகோ அண்ட் இன்னொன்று வந்து நியூசிலாண்டா நியூயார்க், அது நியூசிலாந்து நினைக்கிறேன். அது எப்படி சார் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் எங்கேருந்து படிக்கிறதுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது ஒரு இதில் ஒரு செஷன் எடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான புக்ஸ் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா அந்த இன்னைக்கு உண்மையிலேயும் உங்க செஷன் அதுவும் பர்டிகுலரா அந்த லாஸ்ட் 2 கதை கேட்ட போது, நாங்க சின்ன குழந்தையில மரத்தடியில உட்காந்து ஸ்கூல் டேஸ்லலாம் யாராவது ஒருத்தர் கதை சொல்லும் போது நாங்க எல்லாருமே கேட்போம். அப்படி ஒரு வித்தியாசமா அப்படியே அந்த ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ள எங்களை கொண்டு போவாங்க. அதே எஃபெக்டை இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் உங்களோட கதையை கேட்கும்போது. ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எங்களுக்கு ஒரு நாள் இந்த கதைக்காகவே ஒரு செஷன் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை நாங்கள் எங்கேருந்து படிக்கிறதுன்னு எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் இல்லை, நடுவில் ஒரு லைன் சொன்னீங்க, அதுதான் என்னோட டேக்அவே மெசேஜை நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் சார். லைக் எவ்வளோதான் ஒரு கழிவுகளையும் குப்பைகளையும் கொண்டு போய் அந்த கடல் ஊற்றினாலும் அந்த கடல் வந்து பவுன்சஸ் பேக் அண்ட் அப்படி ஒரு புத்துணர்ச்சியோட திருப்பி எழுந்து வருது, எதுவுமே ஆகாத மாதிரி. அப்படி இருக்கணும் லைஃப் அப்படிங்கிறத வந்து அதை மறக்கவே முடியாது அந்த எக்ஸாம்பிள். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி எக்ஸலன்ட் செஷன் அண்ட் எக்ஸலன்ட் மெசேஜ் வித் வெரி 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 குட் எக்ஸாம்பிள்ஸ். உங்கள் ஹெல்த்துக்காக நாங்கள் என்றைக்குமே ப்ரேயர் பண்ணிப்போம். யூ வில் ஆல்சோ பவுன்ஸ் பேக் லைக் த ஓஷன். தேங்க்யூ சார். நன்றி முகேஷ் மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி அவர் சொன்னதுல இன்னும் நல்ல விஷயம், கடல்ல இருந்து தூரத்துல இருந்தா கடல் காற்று அனுபவிக்கலாம், கடலுக்கு பக்கத்துல வந்தா அது ஆர்ப்பரிக்கிறத அந்த அழகை அனுபவிக்கலாம், கடலுக்குள்ள இறங்கினா மீன்களை பெறலாம், ஆழத்துக்கு போனா முத்துக்களை பெறலாம். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு நினைவலைகள் முழுவதும் கடல் சார்ந்த நிறைய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. நன்றி. ஒரு தம்பி பேசுறாங்கன்னா அக்கா வந்து முதல்ல கை உயர்த்த வேண்டாமா? சரி, பரவாயில்ல, பேசு. நித்யா மேடம், ஒரு 2-3 பேருக்கு அப்புறம் பேசுறேங்க ஐயா. நன்றி மேடம். தம்பிக்காக தயார் பண்றாங்க தனியா ஃபீட்பேக் செஷன்.
ஜெகநாதன் சார், நீங்க பேசலாம். வணக்கம். மில்டன் சார் அவர் உடல்நிலை தேறி வந்து பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் இன்னும் சிறப்பாக இன்னும் நல்ல முறையில் குணமடைய வேண்டிக்கிறேன். ரமேஷோட உறவினர் நலம் பெறவும், அவருடைய அம்மா தாய் தந்தையரோட மனநாளுக்காகவும் வாழ்த்திக்கிறேன். மில்டன் சார் சொன்ன மாதிரி 11 வீரர்கள் அவர்களுக்கும் நினைவு கூர்வோம். மில்டன் சார் வந்து இன்னைக்கு செஷனை வந்து ஒரு கடலுக்கு பக்கத்திலேயே எல்லாரையும் கூட்டிட்டு போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த அவரும் அவர் பொண்ணும் தான் கூடவே இருப்பாங்க போல இருக்கிறது. அதை வந்து அவரோட எல்லா தருணங்கள்லையும் அவரோட மகள் கூட இருக்கிறத அவர் சிறப்பாக உணர்த்தினாரு. அந்த சமயங்கள்ல எல்லாமும் அவருக்கு ஒரு கருணை கடல், அவர் 3 கடல் சொன்னது, கடல் அவருக்கு கருணையோட இருந்திருக்கிறதுனால தான் அவர் இப்ப நம்மளோட இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனந்த கடல், அருட்கடல், கருணை கடல் 3 கடல்லையும் நமக்கு அவர் வந்து திறம்பட எடுத்து உரைத்தாரு. முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி அவர் வந்து டைவர்சிஃபைடா படிக்கிறது நல்லாவே தெரியறது. எந்த டாபிக்னாலும் நல்ல அருமையான தரவுகளை கொடுக்குறாரு. அது கடைசியில் அந்த 2 கதைகள் எல்லாருமே ரிப்பீட் பண்றோம். அந்த கதைகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் முதல்ல ஒரு கதை வந்து அதே கதையை வந்து அந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட கதை வந்து அவர் புத்தகத்தை பற்றி சொல்லும்பொழுதும் சொன்னதை நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மீனவன் மீன் பிடிச்சி பண்றதுல. ஆனா அதை வந்து இன்னைக்கு அவர் வந்து வேற ஒரு கோணத்துல அதை பத்தி சொன்னாரு. அந்த மீன் அவர் வந்து எதிரியா பார்க்காம அது வந்து ஒரு நண்பனா பார்த்த மாதிரி எல்லாம் நல்லா சொல்லிட்டு போனார். ஸோ ரொட்டீனா ஒரு நினைவுகளா இல்லாம கடலு கூட இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், கடலை தூரமா இருந்து பார்த்தா எப்படி, கடலுக்குள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு சிறப்பா சொல்லி முடிச்சாரு. வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி, வணக்கம். அவர் திரும்பவும் இன்னும் உத்வேகத்தோட பவுன்ஸ் பேக் ஆகி வர்றதுக்காகவும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாதன் சார். நித்யாதேவி மேடம் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி தான், வரவா? நானும் ready. வாங்க. நான் ரெடி தான், வரவா அப்படின்னு பாடிடலாம். என்ன மாணவா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதான் நைட்டே நான் பேசணும். ஆசிரியரே எனக்கு வாழ்த்துக்கள் கொடுங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாக்கும் இறைமைக்கும் நன்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப பெரிய கடல். உண்மையா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய அந்த அருப்பெருங்கடல் அப்படின்ற அந்த கடல் கூட ஐக்கியம் அடைஞ்சு ஆனந்தம்ன்ற அந்த ஒரு விஷயத்துல பிறவா நிலை வேணும் அப்படின்ற விஷயத்தையும், மனுஷனாப்பட்டவன் இறக்கம் இல்லைன்னா என்ன மனுஷன்? ஒரு கருணையா இருக்கணும், கருணை கிழங்கா இருக்கணுமா தம்பி? நீ பேசும்போது சொல்லு, உருளைக்கிழங்கா இருக்காங்க பல பேர் தின்னு ஓகேவா, கருணை கிழங்கா இருப்போம். என்ன பண்ண, சில நேரம் சேனக்கிழங்கா இருக்கணும், படை வீரனா இருக்கணும், சில நேரம் சேப்பக்கிழங்கா இருக்கணும். ஆனா ஐயாவுடைய பேச்சுல எப்படி இருந்துச்சுன்னா ஒரே கடலா இருந்துச்சு. சில பேர் பேசும்போது கடலையை போடுவாங்க, இவர் கடலாவே போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி ஜெகநாதன் சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு புத்தகம் பேசும்போது அந்த தரவுகளோட வந்தீங்க. நெப்போலியனு கூட கூப்பிட்டுக்கிட்டே வந்துடுறீங்க. அதுவும் திருக்குறள்ல எனக்கு வாய்க்குள்ள நுழையவே இல்லை. அப்படி ஒரு சிறப்புழாவா உள்ள ஒரு அழகான குறள் சொன்னீங்க. என்ன மாணவன், அதை வேற டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நானா இருக்க மாட்டேன். என்ன அது உண்மைதான். ஓகேவா? ரொம்ப அருமையா பொறுமையா இவ்வளவு சிறப்பா தரவுகள். நான் ஐயா உங்களை வந்து அறிமுகம் படுத்தும் போதே சொன்னாங்க, எப்படியா படிக்கிற, எங்கேயா படிக்கிற, எப்படியா நேரம் கிடைக்குது, ஏதாவது ஒரு டிப்பு கொடுங்க. அப்புறம் முத்துலட்சுமி அம்மா சொல்லும் போதும் கதையெல்லாம் எங்க சார் பிறக்குறீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் கதை சுரப்பின்னு ஒரு வலைதளம் வச்சுட்டு இருக்கேன், அதை வேற நான் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி அதுக்கான தரவுகளையும் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அடிச்சு கேட்போம். எல்லாரையும் நான் கடைசியா வழிமுறைகிறேன். இந்த ஆண்டவனுக்கும் இந்த இறைமைக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி சிறப்பா நானும் அதை தான் வேண்டிக்கிறேன். இன்னும் 1000 எபிசோட்ஸ் நீங்க ஒவ்வொரு மாதங்களும் கொடுக்கணும் அப்படின்றதையும் வேண்டிக்கிட்டு, வீட்டுல இருக்க இல்லத்தரசி அம்மா புவனேஸ்வரி அம்மாவுக்கும் வாழ்த்துட்டு சொல்லிட்டு, நண்பாவுடைய தாயார் ஒருத்தவங்க ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு, இன்னும் எல்லா வல்ல இறைவன் எல்லா நலமும் வளமும் என்னுடைய தாயாருக்கும் தரணும் அப்படின்ற வேண்டுதலை வைத்து,
விடைபெறுகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நிறைய கிழங்கை பத்தி சொன்னீங்க. ஆழமான பழங்கிழங்கு மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நன்றி. அருணகிரி சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் நட்புலாரி. குட் மார்னிங் ராஜசேகர் சார். சார் வந்து போன குணமடைய வந்து எல்லாம் வல்ல இயற்கையோட என்னுடைய ப்ரேயரை சப்மிட் பண்ணுறேன். ரமேஷ் சாரோட ரிலேட்டிவ் லட்சுமி மேடம் வந்து ஐசியூவில் இருக்காங்க. அவங்களும் நலமுடைய இயற்கையிடம் வேண்டுகிறேன். ரமேஷ் சாரோட தாய் தந்தையருக்கு மனநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி சார் வந்து ஒரு ஓஷியன், வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அது புதிய புதிய தகவல். குணங்களில் தான் 3 வகை நான் படிச்சிருக்கேன் இது வரலாம். ஸோ இன்னைக்கு வந்து கடல் அலைகளில் கூட அதில் வந்து ஒரு பையன் வந்து கடல் அலையை கூட்டு போன மாதிரி அந்த யங் மேன் வந்து நம்ம ராஜசேகர் சார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் உங்களுடைய செஷன், உங்களுடைய நினைவலைகள் மிக சிறப்பு. உங்களோட அசோசியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இங்கே எல்லாரையுமே நீங்கள் ரெமெம்பர் பண்ணுறீங்க. ஸோ சிறப்பான தகவல் சார், சிறப்பான இந்த செஷன் இன்னைக்கு. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருணகிரி சார். வீரசேரன் ஐயா, வாங்க ஐயா, உங்க சகோதரர்களுக்கு ஒரு இது கொடுங்க. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று திருமண நாள் காணுகின்ற நமது தந்தை தாய் அவர்களிடம் அவர்கள் பொற்பாதம் வணங்கி ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுகின்றோம். அவர்கள் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுகின்றோம். தம்பி அவர்களுடைய உடல் நலமும் அம்மா லட்சுமி அவர்களுடைய உடல் நலமும் விரைவாக குணமாக இறைவனை இறைஞ்சுகிறோம். 11-11 என்று சொல்லுகின்ற உலகம் தழுவிய வீரர்கள், இராணுவ வீரர்கள், அவர்களை போற்றி தலைவணங்கி வணங்குகிறோம். இதெல்லாம் இப்போ பொலிவரு அவரு நல்லா கவனிச்சோம்னா ரொம்ப பணிவா அடியேன் அடியேன் அடியேன்னு 2-3 தடவை சொன்னாரு. அடியேனுக்கு பொருள் எடுத்துட்டோம்னா அடிக்கவே மாட்டேன் உங்களை அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாரு. அதான் தோ அண்ட் ஐ நெவர் அப்பார்ட் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். தோ அண்ட் ஐ, அந்த ஐய மட்டும் எடுத்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, தோ நீங்கள் அண்ட் வி நாட் அப்பார்ட். நம்ம மற்றவர்கள் விளக்கானவர்கள் அது மாதிரி சொல்லவே இல்லை. ஒன்றே, தோ அண்ட் வி ஆர் ஒன் நாட் அப்பார்ட் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். கடல்ல வந்து நாங்கெல்லாம் அலைகளா நிக்கிறோம், நீங்க வந்து கடலா நிக்கிறீங்க. அது என்ன கடல்னா எல்லாரும் சொன்ன மாதிரி பின்னூட்டமிட்ட மாதிரி அறிவு கடல், அறிவு கடலா நிக்கிறீங்க. அதோட மட்டும் இல்ல, கருணை கடலாவும் நிக்கிறீங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி அதை மட்டும் கோட்டை சொல்லி விடைபெற விளைகிறேன். 100 இளைஞர்களை கொடுங்கள். அந்த 100 இளைஞர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இந்த அருக்கு பாருப்பா கடலு, இந்த தண்ணிய குடிங்கன்னா உடனே குடிச்சிருவேன் அப்படின்னு நம்பணும். கடல் அவ்வளவு தண்ணியையும் நான் குடிச்சிட முடியும்னு நம்புற மாதிரி இளைஞர்கள் 100 இளைஞர்களை கொடுங்கள். இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாரு. அது மாதிரி தம்பி மாதிரி அன்போடு கூறுகின்றேன், தம்பின்னு சொல்லக்கூடாது. மில்டன் ராஜசேகர் அவர்கள் மாதிரி ஒரு 100 பேரை கொடுத்தா இந்த உலகம் சிறந்த உலகமாக, எங்க அக்கா தேவி சொன்னாங்கல்ல, கருணை கலங்குன்னு, கருணா கலங்குன்னு, கருணை கடலாவே இந்த உலகம் மாறிடும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேரன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. உங்களோட ஃபீட்பேக் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இணைத்தது. தன்மானன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். நட்புலரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம், மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்.
அந்த நினைவு அலைகள்லையே வருகிறது அலைகள், கடல் அலைகள். இன்றைக்கு அமைதி தினம். அந்த அமைதி தினத்துல ஒரு அமைதிப்படையாக இன்னைக்கு மில்டன் ராஜசேகர் சார் நல்ல ஒரு சிறப்பா பொறுமையா, அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல்னு சொல்லுவாங்க. அப்படியே வார்த்தைகளால அப்படியே எங்களெல்லாம் நெய்திட்டாங்க, தைத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே ஒவ்வொருத்தர் சிலருடைய அனுபவங்கள் மகிழ்ச்சிக்கான நினைவுகள், அவருடைய சிலருடைய இதில் தொடர்ந்து சொல்ல முடியாது. அவங்களுடைய இன்பங்களையும் துன்பங்களையும், அவங்களுடைய மகிழ்ச்சியான, சில பேர் மகிழ்ச்சியான தருணங்களையும் சொல்லுவாங்க, சில பேர் நெகிழ்ச்சியான தருணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்று அவருடைய அந்த சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், ஆமையுடைய அந்த கதைகளாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் நெகிழ்ச்சியான கதைகளாக தான் இருந்தது. இது சிலருக்கு ஓஹோ இப்படியும் இருக்கா முயற்சிகள், ஓ இப்படியும் இருக்கா வளர்ச்சிகள், ஓ இதுவும் இருக்கா பயிற்சிகள், அப்படிதான் சொல்ல முடியும். கதையை கேட்கும் பொழுது நமக்கு பயிற்சியாக தெரிகிறது, அவருடைய கதையை கேட்கும்போது நமக்கு நெகிழ்ச்சியாக தெரிகிறது. எல்லாத்தையும் சேர்த்தும் பொழுது ஓஹோ கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி என்பது கண்டிப்பாக வேணும். அது சில பேர் சொல்லுவாங்கல்ல, காணும் கனவுகளையும் நினைவுகள்படுத்தும். முதலே அவர் சொன்னாரு, இது மலரும் நினைவுகள் என்று சொல்லுவதா, திரும்பி பார் என்று சொல்லுவதா, திரும்பி பார்ப்போம் என்று சொல்லுவதா? அப்படி சொல்லும் பொழுது எங்களை விரும்பி பார்க்கவும் விரும்பி உங்களை கேட்கவும் தான் வைத்துள்ளது. உண்மையிலேயே நான் எல்லாரும் சொல்லும் பொழுது நீங்களும் ஏதோ உடல் நல குறைவாக இருப்புன்னு சொன்னாங்க, கேள்விப்படுகிறேன். அனைவருடைய வாழ்த்துதலையும் பாராட்டலையும் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நீங்களும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள் பெற்று நலமாகவும் வளமாக வாழ வேண்டும். நட்புடி மென்மேலும் மேலோங்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் காணும் மற்றும் ஐசூழல் தீவிர சிகிச்சை பெறுகள் சொன்னாங்க. அவர்களெல்லாம் நல்ல நலமுடன் நோயின்றி விரைவில் குணமடைய, பூரண குணமடைய வர வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான வாய்ப்புக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை நட்புலருக்கியும் மற்றும் நம்முடைய ரமேஷ் சாராக இருக்கட்டும், இன்னும் நிர்வாகக்குழு அனைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறி, இந்த நாளும் இனிய நாளாக இருக்கட்டும். மகிழ்ச்சிக்கான நினைவலைகளாக ஒவ்வொருத்தருக்கும் அலையலையாக மனசு ஒரு நிலை பற்று நல்ல ஒரு வாழ்வாங்க வாழ வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தன்மானன் சார், உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக். லோகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மில்டன் சார் பட்டை கலெக்டாரு. அப்படியே காலையில ஒரு டம்ளர் தேன் குடிச்சா அப்படி திகட்டி போச்சு. அவருடைய வகுப்பும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறது திகட்டி போச்சு. நாம் எல்லாருமே கொடுத்து வச்சுங்க. இந்த நட்புணர்வு காலையில இவ்வளோ சந்தோஷமான விஷயங்களை பேசுறோமே, யாருமே பேச முடியாது இந்த உலகத்துல. அந்த 5:05 இருந்து ரெடியாகி நம்ம இதை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கையா. நம்ம ரமேஷ் சாருடைய பெற்றோர்னா நம்முடைய பெற்றோர்னு வேறு சார் சொல்லும் போதே அப்படியே புல் அரிக்குது. நம்முடைய பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள், மனநாள் வாழ்த்துக்கள். அடுத்து லட்சுமி மேடம் அவங்க உடல் நலம் தேடி வர வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராணுவ வீரர்களும் நினைவினால் அவர்களுக்காக ஒரு நிமிடம் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. மில்டன் சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். எப்பவுமே நம்மை சுத்தி இருப்பவர்கள் நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க உடல் நலம் நல்லா இருக்கீங்க. இப்போ நல்ல நல்ல ஆயுள், தீர்க்க ஆயுளோட ரொம்ப நாள் இருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி மில்டன் சாருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரமேஷ் சார், நாடு முன்னேற அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் ராட்டை எடுத்து நாட்டை காட்டினான். இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். நன்றி நன்றி ஐயா, நன்றி.
நன்றி இளவனான் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஹீலர் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து வால் வந்தது லேட்டு. முத்து குளிக்க வாரிகளா, முத்து குடுக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா ஏடா முத்தம்மா, உன் மனசு எம்முட்டு என்கிட்டத்தான் சொல்லிட்டு ஐயா. ஆஹா, மித்தல் சாரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு 5:45 வந்த உடனே சில பேர்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதுல ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. அவங்க கொடுக்குற நாலேஜ் எல்லாம் நாங்க கடல்ல முத்து எடுக்கணுமா, வயிறு எடுக்கணுமா, வயிறுரி எடுக்கணுமா, உப்பு எடுக்கணுமா, பெருமான வேடிக்கை பார்க்கணுமா, சில பேரை கூட்டிட்டு வீட்டுக்கு போக கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். கூட்டிட்டு போனா நமக்கே பிரச்சனை வந்துடும், வேடிக்கை மட்டும் பார்க்கணும். போய் கடல்ல போய் அலைய பாக்குறியா, மீனை பிடிக்கிறியா, என்ன பண்ண போற, ஏன் கடை அலைய தூக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னா கொள்ளாது. அதாவது அந்த ஆமை புகுந்த விடும்பாங்க. அறியாமை, இயலாமை, முடியாமை எல்லாமே ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுதான் படை. இந்த இடத்துல நீங்க ஆமை பின்னாடி போறோமே அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஆமைய தூக்கி போட்டுட்டு எந்த ஆமை பின்னாடி போகணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டீங்க தெய்வமே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கடலோட தன்மை வந்து எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லானது, பவர்ஃபுல்லான பீப்புளை நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி நின்று புரிஞ்சுக்கிட்டு நம்மளால நமக்கான உண்டான, அதாவது நமக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். இவரை மாதிரியே நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ. ஸோ அதனால நீங்க வந்து நீடூடி வாழணும், நீங்க சௌக்கியமா இருக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, படிச்சதெல்லாம் போதும் தெய்வமே. படிச்ச விஷயத்த கொண்டு வந்து இங்க அங்கங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பாயிரும். இதான் சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து மாசம் மாசம் இப்படி பேசுறதும் மற்ற தளங்கள்ல பேசுனீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சி, மாத்திரை, மருந்து எதுவும் தேவையே இல்லை தெய்வமே. ஆனந்த கடல், மகிழ்ச்சி கடல், அத வந்து எங்களுக்கு காமிச்சிட்டீங்க. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்டதையா, வாழ்க பல்லாண்டு. ஹீலர் டிஆர்வி திருச்சியில் தான் என்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we are getting lot of information. Thanks a lot. 1000 ஆமை கூட இருக்கட்டையா, ஆனா ஒரே ஒரு ஆமை மட்டும் வேணாம், முயலாமை. நம்ம முயன்ற அனைத்தையும் நலமாய் முடிப்போம். இன்னைக்கு காப்பி லேட்டா குடிச்சதுனால ஒரு தம்மு அந்த ஆக்ஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. 5:45 தான் பால் வந்ததுனால இன்னைக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம இந்த நேரத்துல ஒரு நண்பரை இவருக்கு தான் பேசணும், இதுக்கு முன்னாடி பேசினார் பாருங்க, அவர் அழகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மில்டன் சார், நீங்க நிறைய ஞானவான்களை உருவாக்குறீங்கிறது தான் சிறப்பு. அதாவது புக்கு படிக்கிறது முக்கியம் இல்லை, படிச்சுட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கருத்துக்களை கொண்டு வந்து, மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, முத்துலட்சுமி மேடம் 2-3 நாளா பேசல அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சார் சொல்லிட்டு இருந்தார். இப்ப வந்து உங்களுக்காக பேசி நீங்க இதுக்காக ஒரு தனி ப்ரோக்ராம் போடணும் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க பேச பேச நீங்க புத்துணர்ச்சி அடைவீர்கள். அதனால உங்களோட பேச்சு முக்கியம். நீங்க இனிமே நிறைய எல்லாம் படிக்க வேண்டியதில்லை, படிச்ச புக்கை மட்டும் சொல்லுங்க தெய்வமே. டேக் கேர் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி ஹீலர் சார். லங்கனம் பரம ஔஷதம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் பட்னியா இருந்தோம்னா சரியா போயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் உடல் நல தேர்றதுக்கு கொஞ்சம் லேர்னிங்க கொஞ்ச நாளைக்கு விரதமா வச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது? சிவகணி மேடம். சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி சார் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துட்டு இருந்து நம்ம தான் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செஷனில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் அலைகள் அப்படின்னு சொல்லும்போது சாரோட தாட் ப்ராசஸ் வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தோம். சார் அந்த அலைக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தேடிட்டாரு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை ரொம்பவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு வாழ்வியல் கோட்பாடுகளை தான் எடுத்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயக்கருத்தும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சிவகணி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நம்ம ஏற்புரை ஐயாட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்கிறேன்.
இன்று இரவு 7 மணிக்கு வந்து ஒரு நம்ம நற்புலரில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பங்கேற்கிற லாவண்யா மேடம், சிவகனி மேடம், சிவசங்கரி மேடம், ஆண்டனி ராஜன், நாராயணன் சார், விவேகானந்தர் சார், நான் 7 பேர் பங்கேற்கிற ஒரு பட்டிமன்றம் இருக்கு. ஆக்சுவலி கின்னஸ் ரெக்கார்டுக்கான நிகழ்வு அது. அதில் வந்து 7 மணிக்கு இருக்கு. அந்த லிங்கை நம்ம உறவுகள் குரூப்பில் போடுவோம். என்னோட ஸ்டேட்டஸில் கூட வைக்கிறேன். அதில் பங்கேறுங்க. நாளைக்கு நற்பொருளில் என்னோட செஷன் இருக்கு. உங்களுக்கு தோதுப்பட்டதுன்னா கலந்துக்குங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பின் எடுத்து ஏற்புரையாக மில்டன் சார். அனைவருக்கும் நட்பு வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. இந்த வாலிகை தின வரி ஞாபகம் வருது. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. அது அதாவது கடல் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம் அப்படியெல்லாம் இல்லை. நமக்குள்ள கடல் இருக்கு, கடலுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அலைகள் ஓய்வதில்லை இந்த படம் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்தை வந்து திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தாராம். நாட் ஃபார் பாரதிராஜா, நாட் ஃபார் ஆக்டிங், நாட் ஃபார் ஸ்டோரி, அதெல்லாம் இல்லை. அவருக்கு ஏதோ விஷயம் அங்கிருந்து அவருக்கு அது செட் ஆச்சு, அது புரிஞ்சுது. முத்துலட்சுமி மேடம் சொன்னாங்க, அப்புறம் மற்றவர்கள் சிலர் கேட்டாங்க. அது மாதிரி இந்த கதைகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து எதையோ தேடும் போது கிடைக்கிற ஒரு விஷயம் தான். நான் வந்து இது குறிப்பிட்ட விஷயத்த கூகுளில் தேடுறதோ இல்லை மற்ற இடங்களில் ஏஐ தேடுறதோ அப்படியெல்லாம் இல்லை. அது ஏதோ தேடினே இருப்பேன். அப்போ வந்து இப்போ மகள் வந்து நியூசிலாந்து போற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னும் போது சரி, அது நம்ம அந்த மாதிரி ஒரு கதைகள் நம்ம பேசுவோமே. எப்போ பார்த்தாலும் வந்து லோக்கல் ஸ்டோரிஸே படிச்சுருந்தேன். எஸ்ரா, ஜெயமோகன் இதை தாண்டி அங்கே ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தேன். ஸோ அதில் வந்து நியூசிலாந்து ட்ரை பண்ண மெக்சிகோ கதை வந்தது. அது வந்து அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு அந்த நோபல் பிரைஸ் வின்னர். அதாவது நம்ம நான் தேடுறது கிடைக்க மாட்டேங்குது, தேட வேற ஏதோ வந்து எனக்கு வந்து நிக்குது. அது மாதிரி நம்ம ஈழ சார் சொன்னது கரெக்டான ரொம்ப அருமையான பாயிண்ட். யாரை வீட்டுக்கு கூப்பிட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கப்பா, யாரை கூட்டிட்டு போகணுன்றது தெரிஞ்சுக்கிறப்பா. ஏதாவது அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றதுதான். ஸோ அதனால வந்து நான் யாரை அது மாதிரி நிறைய அனுபவம் அடியேனுப்பட்டேன். ஒருத்தர் ஒரு சம்பந்தம் இல்லாத, அதாவது ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைச்சு கூட்டின்னு போன பிறகு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வெளியே போற மாதிரி வீட்டை விட்டு. ஸோ அது மாதிரி சூழலாம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த அந்த பையனுடைய தான் நானும் இருந்திருக்கேன். ஸோ அலைகளுடைய நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே வந்து எல்லாரும் சொன்னது போல அந்த கடல் வந்து வெளியே தெரியறது ஒரு கடல், உள்ள இருக்கிறது ஒரு கடல். நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற கடல் வந்து நம்ம ஆன்மீக ஞானிகள் எல்லாரும் சொன்ன சித்தர்கள் எல்லா ஊர்லயும் ரபீஸ் எல்லாமே சொன்னதுதான் வந்து ஞானக்கடல் தான். ஸோ நம்மள அதை காப்பாத்துறதும் அந்த கடலை தான் இருக்க முடியும். சி பவுன்சஸ் பேக்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. அதே போல நம்ம ஐயா நம்ம எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை சொல்லும்போது இந்த கருணை கடல் ஒன்று இருக்கு, ஒரு கான்செப்ட் சொன்னாங்க பாத்தீங்களா. அதுதான் இப்போ நம்ம கடைசியில் நம்ம பேசும்போது நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு அதுதான் அது தருது. இருக்கிற கிழங்கு கருணை நிச்சயமோ சொல்லும் போது நிறைய பல கிழங்குகளை சொன்னாங்க. ஆனா ரமேஷ் ஐயா சொல்லும்போது சக்கரவள்ளி அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எனர்ஜெட்டிக். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலான்றாங்க. ஈரக் சார் தான் அது நல்லா தெரியும், என்னை விட அவருக்கு பெஸ்ட் திங் சாப்பிடக்கூடிய விஷயம். ரமேஷ் உறவினருக்கு என்னுடைய அவங்க நலம் பெறணும் லட்சுமி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தாய் தந்தையர்கள் அவருடைய ரமேஷ் தாய் தந்தை மனநாள் மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து நலம் பெறணும்ன்றதும் அவங்க வந்து அவங்களோட வாழ்த்துக்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவங்களும் வாழ்க என்று சொல்லுவோம். இந்த நேரத்துல வந்து நீங்க எப்படி அது இந்த கலெக்ட் பண்ணீங்க, எப்படி அந்த மேட்டர் வந்தது அப்படின்னு சொல்றதுதான் சொல்லியிருந்தேன். அந்த 17வது குறள் ஞாபகம் வச்சுக்கலாம். வீரசேகரன் ஐயாவுக்கு குறிப்பா சொல்றேன், ஏன்னா அவர் வந்து திருக்குறள் பிரியர். 17வது குறள் வந்து ஒப்பற்ற குறள். ஆனா அது எந்த கமெண்ட்ரியும் எதுவுமே சரியா இல்லையே நினைச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணமாச்சாரியார்னு ஒரு எழுதியிருக்காரு, புக் எழுதியிருக்காரு சொல்லிட்டு நம்ம கதிரவன் ஐயா சொன்னாரு. இப்ப அமெரிக்கால இருக்காரு. அவருக்கெல்லாம் இந்த தளத்துல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவரும் இந்த தளத்துல பேசணும். அமெரிக்கால இருந்தாலும் இந்த டைம் அவருக்கு செட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த குரல்ல இந்த நேரத்துல இந்த விளக்கம் வந்து வேற யாருமே கொடுத்திருக்க முடியாது. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு தகவல் தரவு என்ற அதை இந்த வாய்ப்பு இந்த சூழ்நிலையில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சு இந்த நேரத்துல தான். வாட் எவர் தட் டெல்ஸ் மீ கன்க்ளூடிங் தட் அந்த டைட்டானிக்ல வந்து அந்த வசனம் வரும்,
அந்த ஜாக் வந்து அவன் லவ் பண்ண அந்த ரோஸ் கிட்ட சொல்றான், ப்ராமிஸ் மீ யூ வில் சர்வைவ். நீ இருக்கணுமா, நீ வந்து போயிடாத அப்படின்ற. ஒண்ணு நான் போயிடுவேன், அது பரவாயில்ல, ஆனா நீ இருக்கணும். அப்புறம் தட் வில் நாட் கிவ் அப், எந்த காரணம் கொண்டு டோன்ட் கிவ் அப். மூணாவது வந்து நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அதுதான் அனைவருக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லோருமே வந்து நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் டோன்ட் கிவ் அப். வந்து வாழ்க்கைன்றது வந்து வாழ்க்கை கடல், அதுதான். we have to learn lessons from the sea. அந்த சி வந்து நேரம் கொடுத்த ரமேஷுக்கு ரொம்ப நன்றி. அதாவது வந்து சி வந்து ஷி வந்து சியை வந்து ஷீயோட கம்பேர் பண்றாரு. அதாவது சி பிளஸ் ஷி, அதாவது ரெண்டுமே வந்து நமக்கு புரியாது, ரெண்டுமே ஆழமானதான். சி பிளஸ் எஸ்ஹெச்இ சொல்றேன், புரியாது, ஆழமானது. அதே நேரத்துல வந்து அதுக்கு ஒரே ஒரு லைனை முடிக்கிறாரு, அது வந்து என்னன்னா இட்ஸ் எ மிஸ்ட்ரி அப்படிங்கிறார். அது ரெண்டுமே மிஸ்ட்ரி, ஷீயும் சரி சியும் சரி. ஸோ என்று கூறி அனைவருக்கும் வாய்ப்பு தந்ததற்காகவும் அடியனை ஊக்கப்படுத்தி இன்னும் ஒரு சில ஆண்டுகள் ஓடத்தக்க அளவுக்கு பின்னிட்டு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நன்றியை கூறி வந்து இந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஒவ்வொரு திருப்பாகம் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். உங்களுடைய என்றும் இணக்கம் என்று கூறி முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். இடம்